இன்ஜினியரிங் மற்றும் மருத்துவ படிப்புகளுக்கான கவுன்சிலிங் துவங்கியது. இன்ஜினியரிங் கவுன்சிலிங்குக்காக 1,62,506 பேர் விண்ணப்பித்துள்ளனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் விளையாட்டு வீரர்களுக்கான கவுன்சிலிங் தொடங்கியது. இதில் 182 பேர் கலந்து கொண்டதாகவும் விதிமுறைகளின்படி இன்ஜினியரிங் கவுன்சிலிங் நடைபெறுவதாகவும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் மன்னர் ஜவஹர் தெரிவித்தார். ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் உள்ளவங்களுக்காக 182 பேரை வர சொல்லியிருந்தோம். இன்னைக்கு அவங்க இன்ஜினியரிங்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் இன்ஜினியரிங் மெடிக்கல் 2 அப்ளை பண்ணவங்க 7 பேர். இந்த 7 பேரில் 3 பேருக்கு மெடிக்கல் கொடுத்துருக்கு. மற்ற எல்லாம் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்காக இப்போ எல்லாம் உள்ளே இருக்காங்க. அது ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்ஜினியரிங் படிப்புக்கான கவுன்சிலிங் ஜூலை 5ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மருத்துவம் மற்றும் பல் மருத்துவத்திற்கான கவுன்சிலிங் சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியில் துவங்கியுள்ளது. இதை துவக்கி வைத்த சுகாதாரத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் முதல் கட்டமாக 14 மருத்துவக் கல்லூரிகளுக்கு கவுன்சிலிங் நடத்தப்படுவதாகவும் இதில் மொத்தம் 1398 இடங்கள் இருப்பதாகவும் தெரிவித்தார். முதல் கட்டமாக 14 அரசு மருத்துவக் கல்லூரிகள் கலந்தாய்வு நடைபெறும். அவற்றில் தவிர 1398 மாணவர்கள் சேர்க்கைகள் நடைபெறும். மீதமுள்ள 3 கல்லூரிகள் தருமபுரி, திருவாரூர், விழுப்புரம் அடுத்த மாதம் 3வது வாரத்தில் அவர்களுக்கு இந்த கலந்தாய்வு நடைபெறும். இதில் கலந்து கொண்ட மாணவர்கள் MBBS படிக்க வாய்ப்பு கிடைத்தது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தனர். மெடிக்கல் ரேங்கிங்ல நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன். இப்போ MBBS ஜாயின் பண்றதுக்காக மினிஸ்டர் கையில இருந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்கேன். நான் MMC சூஸ் பண்ணேன். ஏன்னா இப்போ GH எல்லாமே நிறைய கேசஸ் வருது. ஸோ தமிழ்நாட்டில் பெஸ்ட்னா MMC தான். ஸோ நான் MMC சூஸ் பண்ணிட்டேன். புதியதாக தமிழகத்தில் துவக்கப்பட்டுள்ள தர்மபுரி, திருவாரூர் மற்றும் விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு 2ஆம் கட்டமாக அடுத்த மாதம் இறுதிக்குள் கவுன்சிலிங் நடைபெறும் என்று அமைச்சர் பன்னீர்செல்வம் கூறினார்.